வணக்கம். ஹலோ தோலா. வணக்கம் தோலா, 2026 ஒரு புதிய சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, போன வருடம் உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த வருடமும் உங்களோட ஆதரவு கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம ஹலோ தோலா டீம் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க தோழர், இன்னைக்கு புத்தாண்டு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு எந்த கண்டென்ட்டோட ஆரம்பிக்க போறோம்? ஆமா தோழர், பார்த்துட்டே இருந்தோம் எது பேசலாம்னு பார்த்தோம்னா ஒரு ஜோம்பிஸ். ஆமா, ஜோம்பினா யாரு? நம்ம அதிபரோட ஆட்கள் தான். ஆமைகள் அப்படி சொல்றீங்க? தம்பிகள். ஒரு தம்பி வந்து நியூ இயர் அன்னைக்கு அன்பாக தம்பிகள். ஒரு தம்பி வந்து தொடர்ந்து கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. யூடியூப்ல பார்த்துட்டே இருப்போம். என்னன்னா இப்ப பார்த்தாலும் எது உண்மையை சொல்ற மாதிரி பொய்யா சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி பேசிட்டு இருந்தப்பல சேனல் பேரே வந்து போலியா சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்குதான் அவர் வச்சு நம்ம வந்து சம்பவம் செய்ய போறோம். ஆனா அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அந்த பொண்ணு வந்து ஏன் சொல்ற அப்படி அவரோட வீடியோ ஃபுல்லாவே அந்த பெண்ணை பத்தி தான் அடிச்சு போடுறாங்க. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து அந்த பொண்ணை பத்தி தான் போடுறது. ஆக்சுவலி அவங்க பார்த்தோன்னா முற்போக்கு சிந்தனை கொண்ட கருத்துக்கள் நிறைய பேசுறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க. ஷார்ட்ஸ் நிறைய போடுறாங்க. இன்ஸ்டால நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பெரியார், அம்பேத்கர் இவங்களை பத்தி அவங்க நிறைய பேசுறப்போ பெரியார் பத்தி பேசுறியா? பெரியார் யார் தெரியுமா? வேற ஒரு மொழிக்கார, அவனை பத்தி நீ பேசுறியா? அப்ப நீ யாரு? தெலுங்குச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து லேப் டெஸ்ட் எடுத்து பண்ற வேலை அவங்களுக்கு. அதுல ஒரு ஆள் தான் இவன். தொடர்ந்து அவங்களை பத்தி தான் வீடியோ போடுறான். சமீப காலமா பார்த்தோன்னா ஒட்டுமொத்த நாம் தமிழ் தம்பிகளும் பார்த்தோன்னா அந்த பொண்ணு எங்கெல்லாம் வீடியோ பேச போதும் அங்க போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தோன்னா கடிச்சு வச்சிருப்பான். இதுல ஆதாரமா பேசுற பேர்ல எதனா சொல்ற பேர்ல உருண்டுறது. அதான் இவனோட ஐடியாலஜி. இது எங்க போய் நிற்குன்னு பார்த்தோன்னா பிஜேபி சங்கிகிட்டு போய் நிற்கும். ஸோ பிஜேபி சங்கிங்க, ஆர்எஸ்எஸ் சங்கி இவனை எல்லாம் சொல்றது பார்த்தோன்னா ஒரே மாதிரியா இருக்கும். சேம் கான்செப்ட். அதிபர் இப்ப கடைசி எங்க போய் நின்னாரு பாத்தீங்களா? நான் வந்து பிஜேபி பி டீம்லாம் கிடையாதுங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆர்எஸ்எஸ் மேலவே பேசுறாப்ல. அப்ப பிஜேபி பி டீம் இல்லன்ட்டு இப்ப ஆர்எஸ் பிஜேபி கூட தானே சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் சொன்னது இல்ல. நியாயமா பேசுங்க. நம்மளோட இப்ப இதுக்கு சொல்றது பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் கரெக்டான கேள்வி தானே கேட்கறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு நல்லா தான் கேட்குது. என்னடா அது கூட தெரியல. ஏன்னா பிஜேபி ஆர்எஸ் ஒண்ணுதானே. இவங்களுக்கு எப்ப வந்து அதுக்கு கண்மையா வருது. அது அண்ணா எதை சொன்னாலும் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவரும் வந்து அந்த அதே சேம் ஐடியாலஜி தான். அதான் ஆமை தம்பி கூட சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணை வந்து எப்படி பாரு, நிறைய வீடியோவே அப்படிதான் எஸ்ஏஆர்ல இருந்து எது பேசினாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த பெண்ணை வச்சு போட்டிருந்தாரு. இப்ப என்னன்னா இந்த பொண்ணு வந்து தீபாவளி அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க போல. என்ன சொல்லினா வந்து இயேசு பிறந்த நாளை வந்து இவங்க கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஈகை பண்பை வந்து வெளிப்படுத்தும் விதமாக வந்து இஸ்லாமியர்கள் அவங்க ஒண்ணு கொண்டாடுறாங்க. ஆனா வந்து தமிழர்கள் வந்து இறந்து போனதை வந்து நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம், இது வந்து ஒரு தமிழர் பண்டிகையே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிருச்சு. அதுக்குதான் இவர் வந்து பொங்கி எழுஞ்சு உண்மையை சொன்னாங்க. அதனால இவனால தாக்க முடியல. எப்படி அது நாங்க தீபாவளி பார்த்தா ஒட்டுமொத்த சங்கிகளும் அவளும் வந்து கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம், எப்படா நீ இல்லைன்றான் பொழுது. ஆமா, அது வந்து சொல்றாரு, ஒரு 4 நூல் சொல்றாரு. காக்கை பாடினார் பாடினாரு, நக்கீரர் பாடினாரு, இந்த நூல்ல இருக்கு அந்த நூல்ல இருக்கு. யார் சொன்னா தமிழர் பண்டிகை இல்ல? உருட்டுக்கள் இந்த பேர்ல எடுத்து விட்டா பொழுது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு. சிம்பிளா ஒன்று சொன்னது கீழடி நாகரிகம், அதை பத்தி அவன் கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியல. கீழடியில் வந்து இப்ப வந்து அகழ்வாராய்ச்சியில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்தீங்கன்னா அங்க இந்து அப்படின்றக்காக இல்ல மத வழிபாடு அப்படின்ற ஒரு கல்ச்சரே அங்க இல்லை. ஆமா, மத வழிபாடு கல்ச்சரே இல்லை அப்படின்னா பாருங்க. தமிழர்கள் வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் தான் நிறைய பேசியிருக்காங்க. மக்களோட மக்களா பார்த்தா சமமா தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. எந்த ஒரு ஏற்றத்திறவுக்கான ஒரு விஷயமோ எந்த ஒரு கோவிலுக்கான விஷயமோ எதுவுமே இல்லை. அப்ப இந்த தீபாவளி கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இது எங்க இருந்து வருதுன்னா நார்த்ல தான் உள்ள வருது. சீமான இப்ப பேசுறதோட ஹெச் ராஜா வந்து இந்துன்றீங்க, நானும் வந்து இந்துன்றீங்க. நான் முருகனுக்கு வேல் குத்துறேன், ஹெச் ராஜா குத்தம் இல்லையா? குத்த மாட்டாங்க. பொங்கல் பண்டிகை நாங்க கொண்டாடுறோம், நார்த்ல இந்தியக்காரன் வந்து இது பண்றானா? பண்ணல. அப்ப இதுல தெரியுதுனாடா. ஏன்டா தீபாவளி கல்ச்சர் எங்க இருந்து வருதோட அரக்கன். இது ஒரு வரலாறு, நிறைய கதை இருக்கத்தோட பார்த்தோன்னா அந்த நரகாசுரனை கொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, இந்த மாதிரி பல கதை இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தோம்னா சிம்பிளா ஒன்று சொன்னதோட தமிழர்கள் தான் இவனை வந்து அரக்கன், நரகாசுரன், அசுரன் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் தான் இவனை வந்து பேசப்பட்டது. அப்படி சொல்லி இவனு வந்து அழைக்கப்பட்டது. ஸோ தமிழர்கள் வந்து யாருக்கு எதிராக இருந்தாங்கன்னா ஆரியர்களுக்கு வந்து எதிராக இருந்தாங்க அப்பவே. ஏன்னா ஆரியருடைய ஐடியாலஜி, அந்த மனு தர்மம், அந்த ஏற்றத்தாழ்வு சாதி வந்து தமிழர்கள் பார்த்தோன்னா அப்பயே வந்து ஏத்துக்கல. இதனடா நாங்களாம் மக்களை சமமா வாழ்ற, நீனடா வந்து நீ மேலே கீழன்ற அப்படின்னு தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள்னு பார்த்தோன்னா அந்த காலத்துலேயே வந்து எதிர்க்கிறாங்க.
ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தோன்னா ஆரியர்கள் பார்த்தோன்னா எப்படின்னா இந்த நம்மளோட மதத்தை ஐடியாலஜி கொண்டு போய் சேர்த்துன்னு கேட்க ஒரு காலத்தில் மன்னர் மூலமாக இவங்க வந்து உள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்ச்சர் மூலமா தான் வந்து நம்ம தீபாவளி வந்து கொண்டாடுறோம். விஷ்ணு தான் வந்து நரகாசுரனை வந்து வதம் பண்ணாரு அப்படின்னு அவரை காட்டும் போதே வந்து அந்த தோல், அந்த கருமை தோல் அதெல்லாம் காமிச்சு ஒரு அப்படிதான் ஒரு இந்தியன் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருப்பாங்க அதை அப்படியே பண்ணி விஷ்ணு வந்து சாவடிச்சிட்டாரு, நம்ம கடவுள் தான் காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி கதை அப்படிதான் இருக்கும். ஆமா தோழி. இன்னொரு விஷயம் நம்ம சொன்னா கூட ராமர் வரலாறு வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்துல பார்த்தோன்னா ராவணன் யாரு? தமிழோட கடவுள். இலங்கையில வந்து கோவிலே இருக்கு. அப்ப தமிழ்ல கொண்டாடுறாங்க தானே. அப்ப ஆரியர்கள் சொல்லக்கூடிய ராவணனா இருந்தா சரி, எந்த ஒரு அரக்கன் அசுரன்னு சொல்லக்கூடிய கடவுள் பார்த்தோன்னா அவன் யாருன்னு பார்த்தோன்னா ராமன் தான். நம்மளோட தாத்த முப்பாட்டனே கொண்டு நமக்கு எதிரவே இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட வைக்கிறாங்கன்னா ஸோ அதுதான் பார்த்தோன்னா பார்ப்பனியத்தோட வந்து சூழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்துவா வந்து இருக்கோம், விலகரம் வந்து சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இந்துக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தோம்னா காலப்போக்கில் வந்து பார்ப்பனோட ஐடியாலஜி நம்ம வந்து இங்க வந்து சாமியை வந்து ஏத்துக்கிட்டோம், வணங்க ஆரம்பிக்கிறோம். ஆனா உண்மையை பார்த்தோன்னா இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தீபாவளி பார்த்தோன்னா வில்லேஜில் கொண்டாடப்பட்ட ஒரு வரலாறே இருக்காது, பெருசா இருக்காது. 30-40 வருஷம் முன்னாடி ஆமா ஆமா பெருசா இருக்காது. பட்டாசு வெடிச்சு கொண்டாடி அந்த மாதிரி கல்ச்சர்லாம் அங்க பெருசா வந்து இருக்காது. பொங்கல் வந்தா மட்டும்தான் அப்படியே ஒரு விழா மாரி இருக்கும். புது துணி எடுத்து பண்ணுவாங்க, புது செலிப்ரேஷன் இருக்கும். ஆனா தீபாவளி வந்தா புது துணி எடுத்து கொடுங்க அப்படி ஒரு இஷ்யூ இருக்காது. சிம்பிளா இதை பண்ணுவாங்க, அங்கேயும் பண்றாங்க, சரி நம்மளும் பண்ணுவோம் தான். அப்படிதான் வந்து அந்த பண்டிகை கொண்டாடணுடைய நம்மளுடைய ஜீன்களே வந்து அது ஊறி போய் தீபாவளி வந்து நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகைன்னு சொல்லிலாம் அது கொண்டாடப்பட்ட ஒரு வரலாறு எங்கேயுமே இல்லை. உருட்டு விட தான் இப்போ சொல்றது பார்த்தோன்னா எந்த ஒரு ஆதாரமும் சொல்றான். ஆனா அப்படி கூட அது சில உண்மையா இருந்தா கூட பார்த்தோன்னா இப்ப பின்னாடி இருந்த சில பேர் சொல்லப்பட்டது. ஆனா நம்ம பின்னோக்கி போனீங்கன்னா தீபாவளி ஒரு கல்ச்சர் வரலாறு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, 2000 ஆண்டுகள் முன்னாடியே தீபாவளி கொண்டாடுன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா, அவரு வந்து அவாக்கள் கொண்டாடுறது வேணா சொல்லியிருப்பாரு தீபாவளி வந்து. ஆனா வந்து ஆரியர்கள் என்னைக்கு இதுக்கு இந்த மண்ணுக்குள்ள வராங்களோ அன்னைக்குதான் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது இல்ல. அதுல ஆமா, அதனால இந்த பொண்ணு அடிச்சு போட்டுருக்காரு. உனக்கு யார் சொன்னா இது ஒரு தமிழர் பண்டிகை இல்லன்னு உனக்கு யாரு சொன்னா? தமிழர் பண்டிகை நீ சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்படி வாங்கடா நீ முதல்ல. இப்படி விஷயம் அப்படியே பேசி முடிச்சுட்டு கரெக்டா அண்ணன் தமிழ் ப்ரூஃப் பண்ணதுக்கு எங்க வந்துட்டாப்லன்னா தமிழர்களோட எல்லாம் அழிக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு தமிழ்ல அழிக்க பாக்குறாங்க. ஒன்னும் வாய் முன்னதான் பண்ண தமிழ்நாட்டை அழிச்சுதான் வந்தாங்க. அடுத்ததா சொல்றாங்க இப்ப வந்து ஏற்காடுல வந்து அந்த கொண்ட ஊசி வளைவுல அதியமான்ன்ற பேர் வந்து பெரியார்னு எப்பயோ மாத்தி இருந்துச்சு. அந்த சாலை புதுப்பிக்கும் பணி இருக்கும் போது அதை மாத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் போயிட்டு அது கருப்பு பெயிண்ட் எடுத்து ஊத்தி அழிச்சு அப்புறம் மேல பேனர் வச்சு ஒட்டினாங்க. பெரியார் பேரை அழிச்சிட்டு அதியமான் பேரை மாத்துறாங்க. சோ அந்த விஷயத்தோட ஒரு முடிக்கிறாப்ல பாருங்க, அங்க ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடக்கூடாது, நம்ம தமிழ் மன்னர்கள் பேரும் இருக்கக்கூடாது, அழிச்சிட்டு பெரியார மாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. ஓகே, அப்ப வந்து ஆல்ரெடி உண்மையா அங்க என்ன பேர் இருந்தது? தகடூர் அதியமான். பெரியார் பேர் இப்ப கொண்டு வந்து என்ன தப்பு லாஜிக்? ஏன் பெரியார் வந்து வேறொரு மொழிக்கிறன்றாங்களா? இல்ல இவன் எந்த லாஜிக்கில் எதனோட அடிப்படையில் சொல்றான்னு தெரியல. அதாவது ஒரு மனுஷன் தமிழ்நாட்டிலே வாழ்றாப்புல, தமிழ் மொழி படிச்சது எழுதுனது தமிழுக்காகவே தமிழ் மக்களுக்காகவே பார்த்தோன்னா பெண்கள் உரிமைக்காக பேசுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ள வந்து கொண்டு போறாரு, சாதி ஒழிப்பை பத்தி பேசுறாரு, தன்னோட வாழ்நாள் முழுக்க தமிழுக்காகவே வாழ்ந்த ஒருத்தரை வந்து தமிழை இல்லைன்னு சொல்லி இவன் எந்த வகையில சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் வரைக்கும் அவங்க அண்ணா வந்து பேசுறதில்ல. நாம் தமிழ் அதிபர் சீமான் தமிழ் நீ தமிழுக்காக இதெல்லாம் நீ என்ன பண்ண எதனா ஒன்று சொல்லு போலாம். நீ தமிழுக்காக தமிழ் பேர் வந்து இலங்கை பேரை சொல்லி இங்க வந்து நீ வந்து காசுதான் சம்பாரிச்சு சொத்து சேர்த்துக்கிட்ட, வயிற்று வந்து நல்லா இது பண்ணிக்கிட்ட. மற்றபடி நீ தமிழுக்கு நீ என்ன பண்ண சொல்லு போலாம். தமிழ் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு பற்று ஆசை? இப்படி சொல்லாதீங்க, உடனே அவருக்கு இப்ப கோவம் வந்துரும். இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு 500 நூல் வெளியிடு வர தமிழ் ஆராய்ச்சியில நீங்க பாருங்க சீமான் இதுக்கு அப்புறம் கோவம் வந்துரும் இதோட அண்ணனுக்கு. அப்படியா பாருங்க சார், அதான் சிம்பிளா சொன்னது. அது ஏன் அந்த பேர் மாத்தினாங்க, அது மாத்தல அப்படின்னு நம்ம அப்புறப்பட்ட அந்த விஷயம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். பெரியார் இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், பெரியாரோட சிந்தனைங்கன்னா ஒரு பகுத்துறை சிந்தனையா இருக்கு. பகுத்துறைனா என்ன, எல்லாரையும் சமமா பார்க்கணும், மனுஷனா நேசிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அந்த ஐடியாலஜில பெரியாரோட பேர் வச்சா என்ன தப்பு? இப்ப அதிகமானவர் யாரோ ஒருத்தர் வளர்ந்து போயிட்டாரு மன்னர். ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கணும், இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். முதல்ல இந்த மன்னர் பெருமை பேசுறது அதே ஒரு தவறான விஷயம் தோழர். இந்த மன்னர் பெருமை பேசுறது ஆமா தோழர், என்னோட தாத்தா முப்பாட்ட மன்னர் ராஜராஜ சோழன் அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான் சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த சாதி வெறும் பார்த்தோன்னா இன்சில் போட்டு இருக்காங்க. எப்படின்னா என் தாத்தன் பார்த்தோன்னா ராஜராஜ சோழன், எல்லா சாதிகாரும் பார்த்தோன்னா அப்ப அது எங்க போய் நிக்குதுன்னா அது ஒரு சாதி வெறி போய் நிக்குது. அப்ப மன்னர் பெருமை பேசுறதே ஒரு சாதி வெறி தான். அதனால என்ன யூஸ், என்ன லாபம்? ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு லீடர் ஒருத்தர் வாழ்றாருன்னா அவர் பேர் பொருள் தப்பு கிடையாது. ஏன்னா அவரோட ஐடியாலஜி போய் சேர்றது இல்ல. அவர் ஒண்ணு அந்த மொழிக்காரன், அந்த லாங்குவேஜ்காரன், அதனால நீ படுறான்னு சொல்லி எவனும் வந்து பேச. பெரியாரோட சிந்தனைகள், பெரியாரோட ஐடியாலஜி, அம்பேத்கரோட ஐடியாலஜி, மார்க்ஸோட வந்து
ஐடியாலஜி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அந்த மொழிக்கார அதனால இங்க படிக்கின்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட ஐடியாலஜி எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு தத்துவம். அதை கொண்டு வரது இவனுக்கு ஏன் அது வந்து ஏத்துக்க முடியலன்னா, இந்த ஐடியாலஜிலாம் மக்கள் நம்பிட்டா ஏத்துக்கிட்டா இங்க சாதி ஏற்றத்தாழ்வு காணாம போயிடும், எல்லாரும் சமமாயிடும், நீ நானும் ஒன்னாயிடுவேன், நம்ம வந்து ஆண்ட பேரும் பேச முடியாது, அந்த ஒரு பயம்தான். தொடர்ந்து பெரியார் பார்த்து பயப்படுறது. பெரியார் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னைக்கும் பெரியார் பார்த்து பயப்படுறாங்கன்னா நடுங்கிறாங்கன்னா அவர் பண்ண சம்பவம் தான் அது. ஆனா தோழர் நீங்க என்னதான் சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியில இருக்க மாதிரி யாருக்கும் ஒரு தமிழ் பற்றே இருக்காது தோழர். என்ன தமிழ் பற்று இப்படி சொன்னீங்கன்னா வச்சா ஒட்டுமொத்த தமிழ் மக்களே யாரும் அந்த காம்படிஷன் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நான் சப்போர்ட் பண்றது ஏன்னா யாருக்குன்னா தோணுச்சா இது வரையும் பாருங்க, அவங்க பஸ்ல எல்லாம் போயிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தான் இருக்கு, அது தமிழ்நாடு போட்டா என்ன தோழர் ஆளுங்கட்சிக்கு, எதுக்கு அந்த தமிழ்நாடு பேரை போடாம இருக்காங்க? நீங்க பாத்தீங்க எவ்வளவு புரட்சி எல்லாம் பண்ணி கைது செஞ்சுட்டாங்க, அது ஒரு விஷயம். தமிழ்நாடு பேரை ஒட்டி ஒட்டி நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு அரசு பஸ் ஓட்டினா பரவாயில்ல, ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் பஸ் போயிட்டு இருக்கு தனியார் பஸ், அதுக்கு பிடிச்சி ஓட்டுறானோ அவனே சொல்ல கூட அது வந்து இப்பதானே பெருமையா பேசுறேன். அதுக்குள்ளேயே பாருங்க ஆறுக்குளர் எங்க ஓட்டுறோம், அதாவது இங்க தமிழ்நாடு தூக்கிட்டு வேறொரு நாடுன்னு போடல, அது முதல்ல முக்கியம். ஆமா, அடுத்து பார்த்தோன்னா தமிழ் மொழியில தான் இங்க வந்து அரசு பேருந்துன்னு அங்க வந்து இருக்கு. ஒரு மலையாளத்திலோ இல்லை கன்னட மொழியிலோ இல்லை தெலுங்கு மொழியிலோ இல்லை. ஸோ இங்கே வந்து யாருமே தமிழ் வந்து ஒதுக்கலை. ஓகேவா, தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வைக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து சேர்த்துக்கலாம், கோரிக்கை வேணா வைக்கலாம். சார் கோரிக்கை சேர்த்துங்க, ஏன் சார் பண்ண மாட்டீங்கன்னா நல்ல விஷயம் தான். நாங்கள் அடம்படியாக வைப்பண்றது ஓகே, நீங்கள் பண்ணுறது ஓகே, அது விஷயம். ஆனால் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே, இவ்வளோ கோபமாக இருக்கீங்களே, இப்படி கோபமாக இருக்கிறார்களே, அந்த தமிழ்நாடு மீது ஒரு வெறியா இருக்கீங்களே, இந்த தமிழ்நாட்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? ஆமாம் தோழர், என்ன மாதிரி போராட்டங்கள் பல பேர் வந்து உயிரிழந்தாங்க தோழர். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யாரு சொல்லுங்க கேளுங்க, யாரு சொன்னான்னு கேளுங்க. அவாக்கு சொன்னாங்க. அது எப்படி நீ இந்திய நாட்டுக்குள்ள தமிழ்நாடு தமிழகம் வை அப்படின்னாங்க. நீங்க விஜயோட கட்சி பேர் என்ன சொல்லுங்க? தமிழகம் வெற்றி. தமிழ்நாடு வைக்க வேண்டியது தானே? பாருங்க விஜயெல்லாம் எங்க வராரு பாருங்க. அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்ன அவாக்கள் சங்கி மேடையில RSS மேல ஒன்னும் சீமான் பேசுறாப்புல. அப்ப எங்க வந்து நிக்கிற, நீ யாருக்கு எதிராக நிக்கிற நீ சொல்லுமால? இப்ப யாருமே தோழர் தமிழ்நாடு தூக்கிட்டு மத்த மொழின்னு போடல தோழர். இவனை எதை சொல்லி சொல்லணும்னா ஒரு மாயபெருமத்தை சப்போர்ட் பண்ணி அப்படியே பாப்பான சப்போர்ட் பண்றானு ஒன்று போயிட்டு. இவனோட நோக்கம் அதுதான். அப்படி சொல்றீங்க, ஏன்னா தமிழ்நாடு பேரோடதால RSS எப்படி தோழர் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆமா தோழர், தமிழ்நாட்டுக்கு தமிழோட உரிமை இதை பத்தி பேசினா சங்கிகள் பிடிக்காது. அப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் பேசணும் தோழர், கண்டிப்பா பேசணும். தமிழ் சீமான் பேசக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பா பேசுறது. ஆமா, கோவில்ல போயிட்டு சான்ஸ்கிருதத்துல மந்திரம் ஊதுறாங்களே, தமிழ்ல மந்திரம் ஊதுறான்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாரு கேளுங்க. இல்ல மாறா தன்னோட பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு ஐயர்கள் கூட வந்து சான்ஸ்கிருதத்துல மந்திரம் பாடுறாங்க. அப்படின்னா இதுதான் தமிழோட பற்று இங்கதான் நீங்க வந்து காட்டணும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லலாம், காமராஜர் நம்ம அண்ணனுக்கு பிடிச்ச ஒரு ஆள், அவரே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. காமராஜர் தோக்கடிச்ச மண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஏன் தோக்கடிச்சாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாரு காமராஜர். ஆமா, ஏன்னா அவங்க கட்சி, அது காங்கிரஸோட கட்சி என்ன சொல்லுது, அதெல்லாம் தமிழ்நாட்டு பேர் வைக்க கூடாது, தமிழகனே வந்து வருகிறாங்க. அப்ப காமராஜர் அதே ஸ்டாண்ட் தான் பண்றாரு. அப்ப அவருக்கு எதிர்த்து தான் அந்த போராட்டம் பண்றாங்க. அவருக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணி அண்ணா வந்து காலத்துல வந்து காமராஜர் ஆட்சி ஓரம் கட்டிட்டு அண்ணா வந்து ஆட்சிக்கு வராரு. அப்பதான் தமிழ்நாடுன்ட்டு பேர் வந்து கொண்டு வராங்க. அப்ப இங்க உள்ள நீதி கட்சி, பெரியாரிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் வந்து தமிழுக்காக எதிராக ஒருபோது நின்னதுக்கான வரலாறே கிடையாது. ஆனா இவனை சின்ன சின்ன வதந்தி வச்சுன்னு பார்த்தோன்னா காட்டு முன்னாடி சொல்லிட்டான், அது சொல்லிட்டான். உண்மையே பார்த்தோன்னா எல்டிடியை வந்து உருவாக்குனது, எல்டிடிக்கு முழு பக்கபலமா வந்து பார்த்தோன்னா பெரியார் இயக்கம் தான். எந்த ஒரு RSS எந்த ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணல. சீமானி எப்படி போனா நீ சொல்லு போலாம்? நீ சீமானி போனியே, நீ உங்க அண்ணனை போய் பாத்தியே, ஆமகரி சாப்பிட்டு பூனகிரி சாப்பிட்டு யாரு கூட்டு போனா சொல்ல? மனசாச்சோட சொல்லியா நீ வேணா? உனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வந்து இது இருக்குல்ல, பெரியாரிஸ்ட் ஒன்று வந்து கூட்டு போனா உன்ன. அப்ப பெரியாரிஸ்ட் போருக்குள்ள நீ வந்து உள்ள போயிட்டு உளவாளியே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அவரோட அழிவுக்கே சீமான் பெரிய காரணமா கூட வந்து இருக்கலாம். ஆமா தோழர், சீமான் போனதுக்கு அப்புறம் தான் அங்க பெரிய போரே வருது. ஆனா வெளியே வந்து பேரை வச்சு ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா எவ்வளவு ஒரு RSS இருக்க கைக்குள்ளது இன்னைக்கு ஈஸியா பாக்கலாம் தோழர். மேடையில பேசுறது இல்லை, நீ யாரையும் சப்போர்ட் பண்றல. RSS இயக்கம் வந்து அவருக்கு பயங்கர எதிராக இருந்தது தோழர். பெரிய இயக்கம் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது.
அப்ப பெரியார் இயக்கத்தோட கூட இருந்து நீ இருந்துட்டு இன்னைக்கு தமிழோட நான் பற்றான தமிழுக்கு நான் வந்து ஆதரவு சொல்லிட்டு சாதியை வளர்க்கும் விதமா, அதை வந்து பார்ப்பனியத்தை வளர்க்கும் விதமா வந்து நீ என்ன சாதியை சொல்ற, நீ என்ன சாதியை சொல்றன்னு சொல்லி நீ கோவப்பட்டுக்கிற. யார் உனக்கு தமிழ் தேசியம் வந்து கேட்டான்? முதல்ல தமிழர்கள் நாங்க சாதியற்ற தமிழா வாழணும் பாக்குறேன், எல்லாரும் சமமா பார்க்கணும்னு பாக்குறேன். இதுல என்ன உனக்கு இஷ்யூ? முதல்ல சீமான் பேசுறது தமிழ் தரன்ட்டு உன் வீட்டுல தமிழ் சார்ந்த ஆட்கள் உள்ள இருக்காங்களா? உங்க மனைவி யாரு, உன் மச்சான் யாரு, உனக்கு உள்ள புரிஞ்சுன்னா அது தமிழ் மொழியா இல்ல ஆந்திர மொழியா? நீ முதல்ல உன்னோட வீட்டுல பிரச்சனையை முதல்ல தீர்த்துட்டு வா. நீ வந்து மத்தல வந்து தெலுங்குக்காரன் ஆந்திராக்காரன் பெரியார சப்போர்ட் பண்ண போதுமா? பெரியார சப்போர்ட் பண்ண போதும் உங்களுக்கு. ஆந்திராக்காரன் நீ, தெலுங்குக்காரன் டே, நீ மலையாளத்துக்காரனா? முதல்ல சொல்றான் சீமானே மலையாளம் தானே நீ. இப்படிதான் வந்து பெரியார் மலையை வந்து இந்த கொண்டை ஊசி வளைவுல இப்படிதான் சொல்லி முடிச்சிருந்தாரு. அதிகமான ஒரு பெரிய வள்ளல், இந்த மாதிரி பெரியார் ஒரு கஞ்சன், அவன் பேரை ஏன் வைக்கணும், என் மன்னர்கள் பேரெல்லாம் அழிக்க பாக்குறானு கஞ்சன். ஆமா, இவர் வாரி வள்ளல், மாசம் 1000 கேட்டால நீ. இந்த மாதிரி இவரோட ஐடியாலஜி தான் அப்படியே வந்து இந்த புலி டாக்ஸ் பேசியிருந்தாப்புல. அப்போ உனக்குள்ள வந்து எவ்வளவு இஷ்யூ இருக்கு, எவ்வளவு அதை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா இதெல்லாம் எப்ப மாறுதுன்னா இன்னைய காலத்துல வந்து அம்பேத்கரோட கொள்கைகள், பெரியோட கொள்கைகள் எல்லாம் வெளியே வரும்போது அதெல்லாம் கிடையாதுடா, ஒண்ணுமே கிடையாதுடா, மனுஷன்டா எல்லாம் சமா பாருங்கடா அப்படின்னு சொல்றதுதான் தொடங்கி ஏத்துக்க முடியல. இனி வரும் காலங்களிலும் பார்த்தோன்னா இவங்க இன்னமும் பெரியார் பத்தி பேசுவாங்க. ஆனா இவனை பேசதான் பெரியார் பெருசாயிட்டே இருப்பது. பேசுங்கடா, கதறிட்டே இருக்கு, தொடர்ந்து கதறிட்டே இருக்கு. ஒரு வீடியோல வந்து அவர் யார பத்தி யார வேணா அடிச்சாலுமே சுத்தி அவர் வந்து நின்ன இடம் வந்து பெரியார். கண்டிப்பா இதுல பாக்கலாம். ஆனா எப்படிதான் இந்த ஒரு பெரியாரிசம் கருத்துக்கள், ஒரு அம்பேத்கரோட கருத்துக்களை பேசுற அந்த பெண் மேல என்னதான் அப்படி ஒரு கோவம் தெரியல, வச்சு எல்லா வீடியோ எல்லாம் போட்டு நிக்காரு அந்த பொண்ணை பத்தியே. இது சொல்றதுதான் இப்ப அந்த கோவம் வந்துருச்சு. பெரியார் கருத்துக்கள் தமிழ் ரொம்ப பற்றுலா மாதிரி பேசியிருந்தாரு. எனக்கு அப்ப தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது இது அண்ணனோட தம்பின்னு நீங்க சொல்லிதான் பாக்கலாம் தோழர். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.